ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு பேசிட்டே இருப்பாங்க. யோசிச்சுப்பாங்க, நான் பெரிய பெருமாள் நான் எடுத்தேன், யாருனே தெரியாது நீங்க, அது மாபெரும் வெற்றி. கர்ணன் எடுத்தேன், மாமன் எடுத்தேன், இப்போ நான் சொந்தமாக புரட்சன் பண்ணி அமைச்சு பண்ண மாட்டேன்னா ஏதோ மக்கள் நான் பண்ற விஷயத்த நல்ல விஷயம்னு ஏற்றுக்கிறாங்கல்ல, மக்கள் அதை கொண்டாடுறாங்க, இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. அப்போ என்னன்னா எது ஜாதின்னு மட்டும் இல்லை, அடக்குமுறைக்கு எதிரான படங்கள், அது உண்மைக்கு ரொம்ப நம்பகத்தகுந்தமான உண்மைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்கள் வரும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க, மக்கள் எவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்னு நாங்கள் தான் உதாரணம். இல்லை நான் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி போய் நான் ஒரு படம் பண்ணி ஒரு பெரிய டைரக்டரா இருக்கேன்னா ஒரே ரீசன் என்ன, நான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் ஒட்டுமொத்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் தான் காட்டணும். அப்போ 10 பேர் பேசுறதுக்காக நம்ம பதிச்சுட்டே இருக்க முடியாது. ஏன்னா இப்படி ஒவ்வொரு டைமும் நடக்கும். புதுசா ஒரு அலை வரும்போது, புதுசா ஒரு சிந்தனை வரும்போது, இந்த புதுசா ஒரு என்ன சொல்றது ஒரு சினிமா உருவாகும் போதே அதுக்கு ஆப்போசிட்டா ஏற்கனவே அது இருந்தவங்க அதை பத்தி ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களையும் உள்வாங்கிக்கிட்டு, ஏன்னா அவங்க படங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம், அந்த படங்கள் பார்த்து அதுல எது தப்பு இருக்கு, எது நமக்கு ஒவ்வாது, இது வந்து தப்பு. இன்னைக்கு ஒரு அறிவு நமக்கு, அன்னைக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. நான் நிறைய படங்கள் கொண்டாடி இருக்கேன். இன்னைக்கு என்னோட அறிவுக்கு அதே படத்தை கொண்டாட அவசியமே கிடையாது. நாளைக்கு என் படமும் பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்படலாம். ஓகேவா? அப்ப என்ன ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து வளர வளர அது சிந்தனை ஆகிட்டே இருக்கும். அதே இடத்துல நான் ரசிச்சேன்னா அதே இடத்துல இருக்க முடியாது. நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன், இவ்வளவு வாட்ச் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு இப்போ உள்ள படங்கள் என்ன பிள்ளைகள் இருக்கோ, அப்போ உள்ள படங்கள் எந்த பிள்ளை இருக்கோ அந்த பிள்ளையை சரி செஞ்சு படம் எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் மற்றவங்க பேசுறத பத்தி எனக்கு இன்னும் கவலையே இல்லை. ஏன்னா நான் பண்றது கரெக்டா இல்லைன்னு மக்கள் சொல்லணும். மக்களோட இந்த படத்தை பற்றியான மக்கள் கருத்து இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சூப்பர் சூப்பர். இப்போ உங்க ஊர் மக்கள் எப்பாச்சும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்களா? நான் கேட்கறது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களா கூட கேட்கறேன். எங்க என்ன எப்படி வேணா நடக்குது, யாரும் என்ன வேணா பண்றாங்க, நீ வேற ரொம்ப தைரியமா பேசுற, எல்லா இடத்துல வெளிப்படையா பேசுற, பார்த்து இருந்துக்க மாதிரின்னு சொல்லுவாங்களா? அது சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஏதாவது விஷயம் நடந்தா உடனே மெசேஜ் பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க, நீ கவனமானு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கட்சி வந்திருக்கான், அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையும். உங்களுக்கு அது பயம் இருக்கா உள்ள ஏதாச்சும் அந்த மாதிரி? பயம்னா ஓப்பனா வெளிப்படையா பேசுறது ஒண்ணுமே இல்லாத காலத்திலேயே பயப்படாம அங்க போயிட்டோம். ஒண்ணுமே நம்ம வாழ்றோமா செத்துட்டோமான்னு கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அப்பவே நான் ஒத்தியில ஓடி ஒரு சென்னைக்கு ஓடி பசியும் பட்டினியுமா கிடந்து இன்னைக்கு சாவனா நாளைக்கு சாவனாலாம் தெரியாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு தெரியும் வேண்டிய இன்னைக்கு பயம் வரும். அன்னைக்கு ஒண்ணுமே அப்பயும் பயம் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பயம் எப்படி வரும்? எனக்கு பயம் மட்டும் நீ வந்ததே கிடையாது. உங்க மக்கள் இருப்பாங்க எப்பவுமே உங்க கூட. அது பிரச்சனை கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற யார பாக்குறோம்னு ஆசை உங்க மொத்த கிராமத்துக்கும்? ஒரு நடிகரை பாக்குறோம்னா யார பாக்கணும்னு ஒரு ஆசை? எங்களுக்கு யாரையுமே பார்க்க ஆசை இல்ல. யார பார்த்தாலும் எங்களை சார பாக்குறதுக்கு தான் செல்லுல பார்த்தாலே மாறி சாரெல்லாம் பார்க்கறாங்க. அதனால எங்களுக்கு முழுக்க சந்தோஷம் கொடுத்து இன்னும் சந்தோஷத்தை கொடுக்க போறோம் மாறி. சரி, இப்ப தியேட்டர்ல போடும் போது படம் வரும்ல, போடும் போது அந்த எழுத்து இயக்கம் மாறி செல்வராஜ் போது உங்க கிராமம் எப்படி இருக்கும்? மொத்த கிராமமா அந்த டைம்ல உங்களுக்கு அது இப்போ எடிட்லயே நீங்க பாப்பீங்களா? கதை திரைக்கதுன்னு வரும்போது நமக்காக ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான இடத்துல போடணும். இல்ல அது ஷார்ட்டே எனக்கு காமிச்சிடும். நான் ஷார்ட் கம்போஸ் பண்றேன்ல, இந்த இடத்துல தான் என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய வந்து டீகாஸ் போகும்ல, அந்த பேர் வந்தது. கர்ணன் வந்து பாப்பா கை தட்டும்ல, அங்க வந்தது. மாமன்ல வந்து அம்பேத்கர் வாய்ஸ் கேட்கும், அதுக்கப்புறம் நான் பாட்டு பேர் போட்டுருக்கேன். வாழையில அதே மாதிரி ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கதைக்கும் எனக்குமான ஒரு நெருக்கத்தை சொல்ற மாதிரி இடமா மாட்டி வந்துருப்பேன். இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கே ஃபுல்ஃபில் ஆகி நான் கன்வே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இடத்துல தான் நான் பேர் போட்டுருக்கேன். அது நான் டைரக்டர்னு போடாம ஃபிலிம்னு போட்டுட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஒரே ரீசன் தான் கேட்பேன், ஏன் ஃபிலிம்னு போடுறீங்க? கன்ஃபியூஷன் ஆகுது, ப்ரொடியூசரா டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஃபிலிம் அப்படின்னா மொத்தமும் எங்கிட்ட இருந்து வருது, என்னோட நாடி நரம்பு ரத்த சதையில இருந்து என் வாழ்க்கையில இருந்து மொத்தமா அது வருது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் படத்துல நான் ரொம்ப கான்பிடண்டா ஃபிலிம்னு போட்டேன். கலையெல்லாம் வந்து எல்லாரும் கேட்டாங்க, டைரக்டர் போடுறியா ஃபர்ஸ்ட் படத்துலயே ஃபிலிம்னு போடுறேன் அப்படின்னாங்க. சோல் ஜெயிக்குது தோக்குது, இது நான் தான் முழுசா வந்து இதை வந்து எங்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற படம்.